கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு சில விஷயங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் ஒரு சிலருக்கு தெளிவு தேவைப்படலாம். உதாரணமாக, பிற மத தலைவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் சொன்ன சில விஷயங்களை மிகவும் பெருமையோடும் அதை நாம் கொண்டாடுகிறோம். குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் மலைப்பிரசங்கத்தை பற்றி சொன்னார், கிறிஸ்தவத்தை பற்றி சொன்னார். விவேகானந்தர் அவர்கள் கிறிஸ்துவை பற்றி சொன்னார். இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் 3 வசனங்களை குறிப்பிட்டார். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அந்த வசனங்களை குறிப்பிடுகிறவர்கள் அல்லது தங்கள் கருத்தை குறிப்பிடுகிறவர்கள் அது அவர்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருந்தது என்பதை சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் அந்த தேவனை ஏற்றுக்கொண்டார்களா? அவரால் மனம் மாறினார்களா? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்களா என்று நாம் பார்த்தால் அப்படி இருக்காது. அதனால் அது ஒரு மேற்கோளுக்காக வேண்டுமெல்லாம் எடுத்துக்கலாம். அதை நாம் கொண்டாட முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னால அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். உதாரணத்துக்கு அத்தேனை பட்டணத்தில் போனாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பட்டணத்தாருக்கு பிரசங்கித்தார். அப்போது ஒரு மேற்கோள் சொன்னார், உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் தேவனுடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. அவ்வளவுதான். டு கோட், ஒருவர் இப்படி சொன்னார் என்று சொல்வதற்கு தான். அதனால அந்த மனிதனுக்கும் சொன்ன கருத்துக்கும் சத்தியத்துக்கும் ஏதாவது தொடர்பு வாழ்க்கை இருக்கிறதான்னு சொன்னா அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால இந்த தெளிவு நமக்கு தேவை. இன்றைக்கு நாம் ஒரு புதிய புத்தகமாக, புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம அப்போஸ்தலர்கள் புத்தகத்தை ஒரு 70 வாரங்கள் கேட்டுட்டோம். ரொம்ப போராட்டமாக இருந்தது எனக்கு, எதை நாம் இப்போ எடுக்கிறது. புதிய ஏற்பாடுனா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் பிரசங்கிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சுலபம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ளதை ஒரு வேத பாடகமாக எடுக்கணும்னா அதுக்காக நான் ரொம்ப உழைக்கணும், ரொம்ப படிக்கணும். எப்பொழுதுமே அது எவ்வளோ பெரிய ரொம்ப காலம் வேதத்தை படித்தவர்களாக இருந்தாலும் நம்ம அதை ரொம்ப ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். அதனாலே நான் ரொம்ப என்ன பண்ணலாம் நேற்று வரைக்கும் போராட்டமாகவே இருந்தது எனக்கு. அப்புறமா தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக முக்கியமான 2 தூண்களை போன்ற இந்த காலத்துக்கு இது அவசியமாக இருக்கும் என்று தேவனே எனக்குள்ள அந்த ஒரு எண்ணத்தையும் ஒரு உறுதியும் கொடுத்தாருன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இது இஸ்ராயல் புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். ஏன் இதை படிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டா, why I must study book of Ezra? கேள்வி எழுதிக்க. நான் ஏன் எஸ்ராவின் புத்தகத்தை படிக்க வேண்டும்? கேள்வி எழுதிக்கங்க. பதில் 3 முக்கியமான விஷயங்களுக்காக. அதுதான் புக் மார்க்கரை போட்டு உங்க கையில கொடுத்துருக்கேன். டு ரெஸ்டோர், முதல் பாயிண்ட், மீட்டமைக்க. 2வது ரீபில்டு, திரும்ப கட்ட, ரீபில்டு. 3வது டு ரினியூ, புதுப்பிக்க. இப்போ நீங்கள் 3 வரிசையில் எழுதியிருந்தீங்கன்னா இல்லை எப்படி இருந்தாலும் இப்போ நான் சொல்றது மறுபடியும் கீழே அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கங்க. டு ரெஸ்டோர் அப்படின்றது என்னன்னு சொன்னால் தேவனிடம் திரும்பி வருவதற்கான ஒரு அழைப்பு. கம் பேக் டு காட் ஆர் ரிட்டர்ன் டு காட். தேவனிடம் திரும்பி வந்து, அதுக்காக தான் அந்த ரெஸ்டோரேஷன் நமக்கு தேவைப்படுது. 2வது ரீபில்டு. அன்னைக்கு அவங்க டெம்பிளை ரீபில்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன ரெலவெண்டா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, டு ரீபில்ட் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப், என் ஆவிக்குரிய வாழ்வை நான் திரும்ப கட்ட வேண்டும். 3வது ரினியூவிங், புதுப்பித்தல்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த புதுப்பித்தல் தேவைப்படுகிறது. நாம கூட நம்ம நம்முடைய வீட்டின் சில விஷயங்களை புதுப்பிக்கும். ஒரு மேசை கூட, ஒரு சமையல் அறையை கூட, நம்முடைய வீட்டின் வண்ணம் அல்லது ஏதோ ஒன்று புதுப்பிக்கணும்ன்றது நமக்கு மனசுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு தேவை இருக்காது. ஆக்சுவலா நமக்குள்ளவே ஒரு இன்பில்ட் ஒரு ஒரு ஹங்கர், ஒரு தர்ஸ்ட் இருக்கும். ஒரு புதுப்பித்தல் நமக்கு தேவைப்படும். இந்த புதுப்பித்தலுக்கு என்னன்னு சொன்னா, என்னுடைய அர்ப்பணிப்பை நான் புதுப்பிக்க வேண்டும். ஐ மஸ்ட் renew my commitment to God. என்னுடைய அர்ப்பணிப்பை நான் புதுப்பிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களும் இந்த புத்தகத்தை நாம் படித்து முடிக்கும் வரைக்கும் நம்மோடு அது பேசிக்கொண்டே இருக்கும். நம்ம இது நினைப்பூட்டி கொண்டே இருக்கும். இதுதான் நம்மளோட நோக்கம். இப்ப நீங்க யோசிங்களேன், தனியா எனக்கு இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எனக்கு தேவைன்னு நான் அறிக்கை எழுதுறேன். டு ரெஸ்டோர் மை செல்ஃப் டு காட் எனக்கு தேவை. டு ரீபில்ட் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு தேவை. டு ரெனியூ மை கமிட்மெண்ட் எனக்கு தேவை. சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நினைப்பாங்க. என்னை ரெஸ்டோர் பண்ணணும்னு எனக்கு தேவையில்லை. ஏன் அந்த மாதிரினா, அந்த கால சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. பாபிலோனிய 70 ஆண்டு கால அடிமை வாழ்க்கை, அந்த வரலாற்று பின்னணி அதுதான். 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே இருந்தாங்க. சொல்லப்போனா யூதா மக்கள் பாபிலோனின் ஒரு பகுதியில தான் குடியிருந்தாங்க. அப்பப்போ கலகம் உண்டாகும். பாபிலோனுக்கு எதிராக அவங்க பிரச்சனை நடக்கும், கலகங்கள் உண்டாக்குவாங்க யூதர்கள். பாபிலோனியர்கள் தங்களுடைய படை வலிமையினாலே இவனை அடைக்கி வைப்பாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தாங்க, என்னடா சும்மா பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரையும் சிறைப்பிடித்து லாக் பண்ணிட்டாங்க. தேவனும் அதை முன்கூட்டியே தானியேல் மூலமாக சொல்லியிருந்தார். 70 ஆண்டு காலம் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா ஒரு 70 ஆண்டு கால அடிமைத்தனத்தை மீண்டும் யூதா மக்கள், விசேஷமாக அதுல கொஞ்சம் இஸ்ரேல் மக்கள் ஸ்கேண்டர்டா அங்க இங்க இருந்தவங்க எல்லாம் கூட கொஞ்சம் பேராக அவர்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே ஏற்கனவே கொண்டு போகப்பட்டாங்க. ஏன்னா பாபிலோன் அரசு எங்கெல்லாம் போகுதோ கொஞ்சம் பேர் அப்பப்போ புடிச்சுன்னு வந்துடும் மனிதர்களை அடிமைகளாக. அவனுக்கு தேவைப்படுவாங்க. பொருளை எப்படி கொள்ளையடிக்கிறாங்களோ அது போல மனிதர்களை. அப்ப அந்த கால சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் ஒரு சிலர் அரசாங்க வேலையில போனாங்க, அங்க கொஞ்சம் வலுவா செல்வந்தர்கள் ஆனாங்க. அப்படியே பாபிலோன்லயே ரொம்ப கம்ஃபர்டபுளா செட்டில் ஆனாங்க. கொஞ்சம் பேர் தான். ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவாலயம் இல்லை, தேவனை தொழுது கொள்வதில்லை. ஆரம்பத்துல கொஞ்சம் குற்றுணர்வு இருக்கும், அதுக்கப்புறமா பழகி போயிடும். கொள்ளை நோயின் காலத்துல ஒரு வாரம் சபைக்கு வர வேண்டாம் அப்படின்னு முதல் முறை அறிவிச்சப்ப நம்ம வயிறெல்லாம் கலங்குச்சு, மனமெல்லாம் கலங்குச்சு, நம்ம எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டோம். அது அப்படியே நம்மளால சகிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் 2 வாரம், மாதம், சில மாதங்கள் ஆன உடனே நாம் பழக ஆரம்பித்தோம். வீட்டிலேயே தொழுது கொள்ள பழக ஆரம்பித்தோம். பிறகு நாம் அப்படியே அந்த சில மாதங்கள் ஆன பிறகு என்ன ஆயிட்டோம்னா, இதுல பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் உலகம் முழுவதும் என்ன ஆனாங்கன்னா, சபை கூடி வருதலையே விட்டு மொத்தமாக அவர்கள் உலக வாழ்க்கைக்குள்ள போயிட்டு தேவனை தொழுது கொள்வதை, அந்த குவாரண்டைன் டைம் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணாங்களோ அதை இன்னை வரைக்கும் பண்றவங்களா இருக்காங்க. இன்னை வரைக்கும் நம்முடைய சபையில சிலர் அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் அவர்கள் வீட்டுல கட்டுரை பந்தை எடுத்துக்கிறாங்க, சபை கூடி வருதலை விட்டுட்டாங்க. அப்ப பாருங்களேன், ஒரு முக்கியமான வாழ்க்கையில நம்மை அழுத்துகிற ஒரு காலம் என்று வருமானால் அதற்கேற்றாற் போல நம்மிடத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் அன்னைய காலகட்டம். அப்போ அவங்கள என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னு சொன்னா, சொந்த இடத்துக்கு வரணும். தேவன் சைட்ல பார்த்தோம்னா, he was so faithful. அவர் எப்படி அடிமைத்தனம் 70 ஆண்டுன்னு சொன்னாரோ, அதே போல நீங்கள் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு சொந்த தேசத்துக்கு நீங்கள் வருவீர்கள், நான் உங்களை கொண்டு வருவேன் என்பதையும் சொல்லியிருந்தார். he was promised already. ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தார். அப்போ தேவன் உண்மையுள்ளவராக என்ன பண்றாரு, இவர்களை கொண்டு வருவதற்கு 2-3 கட்டமாக அந்த வேலை நடக்குது. அதுதான் இந்த வரலாற்றுக்குள்ள நாம் பார்க்க போகிறோம். இந்த வரலாற்று புத்தகமாகிய எஸ்ரா மற்றும் நெகேமியா,
இது ரெண்டையும் நம்ம இப்போ ஒரு பேரா தான் படிக்கணும். நம்ம இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம அங்கே கண்டிப்பாக போகணும். இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிறது இதுவாகத்தான் இருக்கும். முக்கியமாக இந்த ரெஸ்டோரேஷன் எனக்கு தேவைப்படுகிறது தான் என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும், அல்லது இது புரியணும். ஐ நீட் ரெஸ்டோரேஷன். ஐ நீட் டு ரெஸ்டோர் மை செல்ஃப். ஐ ஹாவ் டு ரீபில்ட் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏதோ சில அழுத்தங்கள், என் வாழ்க்கையின் சில கால சூழ்நிலைகள், என் மனதுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள், என்னுடைய காயங்கள் அல்லது என்னுடைய பாவங்கள் எல்லாமே என்னை ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படிதான் வளர்ந்துருக்கணுமோ அப்படி வளர முடியாதபடிக்கு இப்ப நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன். நான் ஒரு ஆவிக்குரியவனாக இல்லை, நான் ஒரு ஆவிக்குரியவளாகவே இல்லை, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நான் இல்லை, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நான் வளரல. நான் என்னுடைய இந்த வசதிகளுக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளுக்கு ஏற்றாற் போல ஆவிக்குரிய விஷயத்துல இப்ப நான் சரியா இல்லைதான். இது உண்மையாய் இந்த நிலைமைய நமக்குள்ளே புரிஞ்சுக்கணும். எந்த அளவா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். 5 ரூபாய் இல்லைனாலும் அது இல்லைதான், எனக்கு கிட்ட 5000 ரூபாய் இல்லைனாலே இல்லைதான். அப்ப எனக்கு தெரியணும், இந்த புத்தகத்தை படிப்பதற்கு நம்முடைய மனதை இவ்விதமாக ஆயத்தமாக்க வேண்டும். I need to restore myself. I must return back to my God. என் தேவனிடம் நான் திரும்பி வர வேண்டி இருக்கிறது. காரணம், நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா இந்த உலகத்துக்குள்ள அதோட பிடிகள்ல அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு காலமே அப்படிதான் இருக்கு. நல்ல யோசனை பண்ணி பார்த்தா நமக்கே தெரியுது, ஆவிக்குரியதற்கு நாம் செலவிடும் சமயம், அதற்கான அக்கறை ரொம்ப குறைவா இருக்கிறது. முன்ன மாதிரி இல்லைத்தான். அது வயது, நம்முடைய கமிட்மெண்ட், நம்ம மேல இருக்கிற அழுத்தங்கள், இந்த உலகத்தின் போராட்டங்கள், நிறைய காரணங்கள். ஆவிக்குரிய விஷயத்துல நாம செல்ஃப் எக்ஸசைஸ் என்ன பண்ணோம் பண்ணல, அதனுடைய பாதிப்பு இருக்கும். அடிப்படையான சில உடலுக்கான இயக்கம் தேவை, அது இல்லைன்னா உடல்ல மாற்றம் வந்துடும். அடிப்படையான இயக்கமாவது தேவை இல்லை. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக அடிப்படையான இயக்கங்கள் கூட இல்லைன்னா, சபையானது ஏறக்குறைய ஒரு 3 முறை கூடுவதற்கான வாய்ப்பு ஒரு வாரத்துல. அடிப்படை இதுலேயே இந்த 3 முறையும் வந்து தங்களை பயிற்றுவிக்க முடியாதவர்களானால் அங்க ஒரு டிஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு இருக்குமா இல்லையா? 3 முறையும் வருகிறவர்களாகிய நாம் இதை எடுத்துக்கொண்டு ஜீரணித்து இந்த எக்ஸசைஸை நாம பண்ணலைன்னா அதுக்குரிய குறைபாடு இருக்குமா இல்லையா? அதனால் தயவு செய்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்முடைய மனதை விரித்து திறந்து இந்த தேவையை உணர்ந்து நாம் இதை படித்தால் நிச்சயமா இந்த படிப்பின் காலம் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு பிரயோஜனத்தை நமக்குள்ள உண்டாகும். இந்த எஸ்ரா அந்த காலகட்டங்களில் அந்த மக்களுக்கு இருந்த சில சவால்களை சுட்டி காண்பிக்கிறார். அந்த சவால்கள் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த பகுதிகளில் வெளியிலிருந்து எதிர்ப்புகள். என்ன பெரிய எதிர்ப்பு தெரியுங்களா? பாபிலோன் சிறையிருப்பின் காலத்துல விக்கிரக ஆராதனை, ராஜாவை வணங்குதல் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா இருந்தது. ஏற்கனவே இவங்க தேவாலயம் இல்லை, தேவனை தொழுது கொள்ள முடியல, பலியிட முடியல. இது ஒரு பக்கம், ஒரு கால ஒற்ற மாதிரி. இன்னொரு கால ஒற்ற மாதிரி விக்கிரக ஆராதனை செய்யணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு, ஞாபகம் இருக்கு இல்லையா? பாபிலோனுடைய சிறையிருப்புல தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்த பொழுது ஜெபம் செய்யக்கூடாது, உங்கள் தேவனை வணங்காமல் ராஜாவை அல்லது இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும், அப்படிலாம் போட்டாங்க. அவ்வளவு நெருக்கடி வந்தது. நல்ல கவனிங்க, வெளிப்புறத்திலிருந்து நமக்கு நெருக்கடிகள் வரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து நமக்கான நெருக்கடிகள் வரும். அந்த அந்த ஆப்போசிஷன் அப்படின்றது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நம் வாழும் பகுதியா இருக்கலாம், நாம் தெரிந்தெடுத்த சில விஷயங்களா, நம்ம என்ன தெரிந்தெடுத்தோமோ அதுவே நமக்கு எதிராக நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வளர முடியாம ஆக்கலாம். நம்ம நல்லா கவனிச்சு, உங்களுக்காக மட்டுமே நீங்க இதை கேட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும். சரி, உட்புறமாக என்ன வரும்? ஆங்கிலத்துல அப்பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அக்கறை இல்லாத ஒரு மனோபாவம். பரவாயில்ல, போட்டோம், இருக்கட்டும், என்ன இப்போ நான் அப்படியே போறேன். சிலருக்கெல்லாம் சத்தியத்தை பல வாரங்கள் போய் சொல்லிட்டு
ஞானஸ்தானம் அப்படின்ற இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்து அங்க நிறுத்தின பிறகு சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் நல்லா புரியுது, நான் அப்படியே இருந்துடுறேனே. இல்லம்மா, அப்படியே இருந்தீங்கன்னா இதனுடைய விளைவு என்ன ஆகும்? இந்த விக்கிரகாராதனைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் மரித்தால் நரகம் தானே, நரகம் போயிடுறேன் பரவாயில்லன்னு. அப்ப என்ன தெரியுது? அவர்கள் தங்கள் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள அக்கறையே இல்லாமலே இருக்காங்க, அந்த உணர்வே இல்லாமலே இருக்காங்க. அந்த கண்டிஷன்ல அன்னைக்கு அந்த யூத மக்கள் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் 70 ஆண்டு காலம், ஏறக்குறைய ஒரு 3 தலைமுறை அடிமைத்தனத்துக்குள்ளவே இருந்தது. அவர்கள் தேவாலயத்திலே வந்து தினந்தோறும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தவர்கள். அது எதுவுமே இல்லாம போச்சு. இன்னைக்கு நம்ம மனசு எப்படி இருக்கு? நமக்கு வெளிப்புறத்தில் இருந்து வருகிற சோதனைகளாலே, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம என்ன ஆக, என் வேலையே எனக்கு பிரச்சனை, என்னுடைய வேலை நேரங்கள் எனக்கு பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தின் பாரம், அதை சரி செய்வது என்னுடைய பெரிய அழுத்தம், என் குடும்ப உறவுகளுக்குள்ளே எனக்கான ஒரு நிம்மதி இல்லை, அது என்னுடைய அழுத்தம், என்னுடைய கேரக்டரே சிலதெல்லாம் சரியே இல்லை, அதை நான் இன்னும் சரியே பண்ண முடியல. அப்போ வெளிப்புறமாக உட்புறமாக தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்க, அவரோடு இணைந்து இசைந்து நடக்க முடியாதவர்களாக நாம் மாறுவோம். எங்கேயோ கொண்டு போய் நம்மளை தண்ணில்லாத காட்டுல விட்டு பைபிள் எல்லாம் புடுங்கிட்டு உட்கார வச்சா மட்டும்தான் நம்ம கெட்டு போயிடுவோன்றதே கிடையாது. எல்லாம் இருந்தும் வெளிப்புறத்திலிருந்து வரும் சோதனையினாலும் உட்புறத்திலே நாம் ஆவிக்குரிய அக்கறை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை ஒண்ணுதான், விளைவு ஒண்ணுதான். அந்த மாதிரி சமயத்துல தான் அவர்களுக்கு தன் ஊழியத்தை செய்வதற்காக தன்னை ஆயத்தம் பண்றார். 7ஆம் அதிகாரம் எஸ்ரா 10ஆம் வசனம், ரொம்ப பிரபலமான வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஒரு நல்ல வழிநடத்தும் தலைவன் அவர்களுக்கு தேவைப்பட்டார். அவர் தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணினார் பாருங்களேன். அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்தும்படியான வழிகாட்டிகள் ஏதோ ஒரு வகையில நமக்கு கண்டிப்பா இருக்காங்க. ஒரு மாசமா நம்மளுக்கு பிரசங்கம் பண்ண ஆளே இல்லை, அது மாதிரி எப்பனா இருந்திருக்குமா என்ன? இல்லையே. நாம் இங்க ஞானஸ்தானம் பெற்ற காலத்திலிருந்து நம்மை வழிநடத்துவதற்கான வழிகாட்டிகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அங்க அடிமைதன காலத்துல அவர்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எப்படி அன்றாடம் அல்லது ஒரு வழக்கம் அது எதுவுமே இல்லாம இருந்தா they become so dry. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இல்லை, ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப வறண்டு இருந்தார்களாம். அப்போ இந்த லீடர் தன்னை ஆயத்தம் பண்றார். He dedicated himself searching the scripture, memorizing the law of God and to teach and to present himself. அவர் தன்னை நிறுத்த, போதிக்க, வழிநடத்த தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார், கமிட் பண்றார் தன்னை. இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அதுக்கு அவர் தன்னை ஆயத்தம் பண்ணினார். அப்போ அந்த மக்கள் மனதுல அவர் ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ஆவலை உருவாக்கணும், அவங்கள செய்ய வைக்கணும். அவங்க என்ன தேவையா இருக்கிறாங்களோ அதை அவங்கள செய்ய வைக்கணும். இந்த சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்தது. இப்ப நாம எஸ்ராவை பத்தி பார்க்கறதா இருந்தா, எஸ்ரா என்ற பெயருக்கான அர்த்தம் உதவி அல்லது தேவன் எனக்கு உதவி, ஹெல்ப் ஆர் காட் இஸ் மை ஹெல்ப், the meaning of எஸ்ரா. எஸ்ரா ஒரு ஆசாரியரும் வேத பாரகரும், a priest, ஆசாரியர், and he is a teacher. 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதி நகலாவது. அப்போ வேத பாரகராக ஆசாரியராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான வேலை, ஒரு முக்கியமான பொறுப்பு. அதுக்கு தன்னை ரொம்ப ஆப்டா தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கென்று
நீங்கள் ஊழியத்துக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா, முதல்ல எங்கிருந்து அதை தொடங்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை படித்து தேறுவதில் தொடங்கணும். அதை நாம் கை கொள்வதில் அந்த ஆயத்தம் தொடங்கணும். அது எஸ்ரா நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். He prepared himself learning and to teach and guide others. அப்ப கர்த்தருடைய வார்த்தையிலே நாம தேறினவர்களாக இருப்பதற்கு நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. ஆஸ் a leader, ஒரு வழிகாட்டியா அந்த கமிட்மெண்ட் நமக்கு தேவை. மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக நாம் முயற்சி செய்யணும். இவங்களெல்லாம் திருத்தி கொண்டு ஒரு குழுவாக அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போறார். அங்க போறதுக்கு அவருக்கான ப்ராஜெக்ட் இருக்கு. அப்போ இவங்களை ஆயத்தம் பண்ணணும், அழைச்சு போகணும், அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கணும். நாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம் அல்லது என்ன செய்ய உத்தேசமாக இருக்கிறோம், அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தலாம்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நம்முடைய ஆயத்தம் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு சகோதரி, ஒவ்வொரு சகோதரனும் ஏன் இப்படி வேத வகுப்புக்கு ரொம்ப விசேஷமா வந்து படிக்கிறோம்? அப்படி விசேஷமா படிக்கிற நமக்கும் இப்படி வராத மற்ற விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லை? நாம் படிக்கிறோம், அறிவில் தேடுகிறோம், செயல்படுறவங்களா நாம் இருக்கணும். அவங்களும் வந்துவாங்க போவாங்க. ஆனா வேத வகுப்பு நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து போவீங்க. ஆனா நம்ம அவங்கள மாதிரியே செயல்படாதவர்களா இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவங்கள விட குணத்துல, பண்புல, நம்முடைய நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் தெரிந்தவர்களா இருக்கணும் இல்லையா? அவங்கள விட மோசமா இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களே நம்மளை கேட்பாங்க, கேலி செய்வாங்க. சோ நமக்கு பொறுப்பு இருக்கிறது. தேவன் நம்ம மேல என்ன இன்வெஸ்ட் பண்றாரோ அதுக்கான ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும் இல்ல? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த உலகம், இந்த சமுதாயத்துக்கு நடுவில் நம்ம சுற்றிலும் இருக்கிற சிலருக்காகலும் நாம் பிரயோஜனமாக அவளை கர்த்தருக்கேற்ற வகையில கொண்டு வருவதும் நிலைநிறுத்துவதும் அவசியம். கர்த்தருக்குள் வராதவங்களை கொண்டு வரணும், இருக்கிறவங்களை நிலைநிறுத்தணும். இந்த ஒரு டார்கெட், இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மனசுல இருக்கணும். இந்த எஸ்ரா அருமையான ஒரு மனிதன், டெடிகேட்டடா தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். இவர் இந்த மக்களை அழைச்சிட்டு போறாரு. எஸ்ராவின் புத்தகம் நாளாகம புத்தகத்தின் தொடர்ச்சி. எழுதிக்கங்க, எஸ்ராவின் புத்தகம் நாளாகம புத்தகத்தின் தொடர்ச்சி. 2 நாளாகமும் 36, 22, 23. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்கு இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2. எரேமியாவின் வார்த்தையினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். சோ அதோட தொடர்ச்சி தான் இந்த புத்தகம். சொல்ல போனா பழைய காலத்துல இந்த நாளாகமம் புத்தகம் 1, 2 இல்லை, ஒன்னாதான் இருந்தது. அதோட சேர்த்து தான் எஸ்ரா நெகேமியா புத்தகமும் பெரிய புத்தகமாவே இருந்ததுதான். அதை வடிவமைத்தவர்கள் காலவரிசைப்படியும் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுனாலதான் நாளாகம புத்தகத்தையே 2ஆ பிரிச்சாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து அதை அப்படியே கட் பண்ணி எஸ்ராவின் அந்த ஊழிய காலம், அவருடைய பணிகளுக்காக இந்த புத்தகத்தை தனியா பிரிச்சாங்க. அதுக்கப்புறமா நெகேமியா புத்தகத்தை தனியா பிரிச்சாங்க. இது எல்லாமே ஒரே புத்தகமாக தான் ஆதி காலத்திலே இருந்ததா. ஆனா இப்படி பிரிச்சிருக்கிறது நமக்கு இப்ப படிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. இந்த புத்தகமானது கிறிஸ்துவுக்கு முன் 450வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தோட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 450வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தோட அதிகபட்சமான பயன்படுத்தப்பட்ட மொழி அராமிக் என்கிற மொழி. இந்த அராமிக் மொழி மெசபடோமியாவில் பேசப்பட்ட செமிட்டிக் மொழி என்று சொல்வார்கள் பழைய காலங்களில். அந்த பழைய மொழியில ஒன்றுதான் இந்த அராமிக் என்ற மொழி.
கொஞ்சம் எபிரேயமும் இந்த புத்தகத்தில் பயன்பட்டிருக்கிறது. இந்த அரமிக் மொழி அந்த காலத்தில் உலக அரசுகளின் மொழியாக இருந்திருக்கு. இன்னைக்கு எப்படி ஆங்கிலம் உலக அரசு மொழியாக இருக்கிறது, எந்த நாடா இருந்தாலும், அன்னைக்கு உலக அரசின் மொழியாக, எல்லா தேசங்களின் மொழியாக, காமன் லாங்குவேஜ் இந்த அரமிக் மொழி இருந்திருக்கிறது. எஸ்ராவின் புத்தகத்தோட வரலாற்று காலம் கிபி 538. எஸ்ரா புத்தகத்தின் வரலாற்று காலம் கிபி கிமு, கிறிஸ்துவுக்கு முன் கிமு 538 எழுதிக்கங்க. 515வது வருஷம் கிமு 515 செருபாபேல் தலைமையில் முதலாவது குழு எருசலேமுக்கு புறப்பட்டது. 515 கிறிஸ்துவுக்கு முன் செருபாபேல் தலைமையில் முதலாவது குழு எருசலேமுக்கு புறப்பட்டது. அடுத்தது கிறிஸ்துவுக்கு முன் 458, கிறிஸ்துவுக்கு முன் 458 எஸ்ராவின் தலைமையில் இரண்டாவது குழு புறப்பட்டது. பிராக்கெட்ல எஸ்ரா 7 முதல் 10 அதிகாரங்கள். மேலே சொன்ன பாயிண்ட்டுக்கு செருபாபேல் 1 to 6 அதிகாரம், சாப்டர் 1 through 6. அடுத்து இந்த எஸ்ராவை பற்றி குறிப்பில் சொல்றதா இருந்தா, எஸ்ரா ஏற்கனவே ஒரு ஆசாரியன் வேத பாரகன் சொன்னல, வரலாற்று ஆசிரியர்கள் இவரை இப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு ஒரு மதிப்பா சொல்றதா இருந்தா, 2ஆம் மோசே அப்படின்னு சொல்லுவாங்களாம், செகண்ட் மோசஸ். இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள், வேத ஆசிரியர்கள் இவர் செகண்ட். ஏன் தெரியுங்களா? எகிப்தில இருந்து அவர் கூட்டின்னு வந்தார்ல, இவர் பாபிலோன் இவங்களை கூட்டின்னு போனார், எக்ஸ்ட்ராயில். அதனால இவர் 2ஆம் மோசே என்று சொல்வார்களாம். 7ஆம் அதிகாரம் எஸ்ரா 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு ஏதாவது பிரயோஜனம் அதுல இருந்து பாயிண்ட் எடுத்துக்கலாமா? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். நல்லா இருக்கு இல்லையா? நல்ல பாட்டு. ஆனா எப்படி நடந்தது இது? கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்துட்டாராமே. சரி, அப்புறம் அப்ப அப்படின்னா இவர் யாரு, என்ன பண்ணாரு? அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்ன? கர்த்தருடைய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். அதுதான். அப்ப கர்த்தருடைய வசனங்களை படித்து 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 அதை தன் இருதயத்தில் நிரப்பிக் கொள்ளும்படியான ஒரு சீரான பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி படிக்கிறதுன்னா ஆவலா. ஞானஸ்தானம் பெற்ற சமயத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரோமர் புத்தகத்தை படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன், ரோமர் புத்தகத்தை புதிய கையில் எடுத்துக்குவேன். ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு, அங்கே அதிகபட்சம் இரவு வேலை. ஏன்னா பகலில் எனக்கு பைபிள் ஸ்கூலில் இருப்பேன். இரவு வேலையில் அங்கே இருக்கும்போது டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 1 hour கேப் இருக்கும். மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் பார்க்கணும், மறுபடியும் கேப் இருக்கும். 1-2 முறையாவது அந்த இடைவெளியில் அந்த ரோமர் புத்தகத்தை நான் படிப்பேன். அப்பவே நான் என்ன பண்ணேன், படிக்கும்போது கேத்தலிக்ல இருந்து அப்பதான் வந்தது. ஞானஸ்தானம் எடுத்து சில மாதங்கள் கூட இருக்காது. ஆனா அப்பயே நான் என்ன பண்ணேன், ஒரு நோட் ஒன்று வச்சுக்குவேன், பைபிள்ல படிப்பேன், ரோமர் புத்தகத்தை படிப்பேன். படிச்சுட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுவேன். அப்ப எனக்கு என்ன தோணுதோ, அப்ப குறைந்த அறிவு தான். ஏன்னா கேத்தலிக் இருக்கும்போது அந்த பைபிளே படிச்சது கிடையாது, கேட்கறதோட சரி. ஆனா மனதுக்குள்ள ஒரு ஆவல் தான் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு ஆவல் அது இருந்தது. அதனால இதை படிக்கும்போது நானே என்னமோ கமெண்ட்ரி எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அதெல்லாம் எடுத்து படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். ஒரு குழந்தை போல நான் அதை படித்தது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு 2 நாளைக்கு முன்னால கேபிஎன் கடைக்கு போயிருந்தேன். அதே காய்கறியெல்லாம் வாங்கிறதுக்கு அப்படியே போனேன். போகும்போது அங்கே பிள்ளைங்கிட்டலாம் அப்பப்போ சும்மா பேசுவேன். அப்போது
காய்கறி எல்லாம் அப்படி அடிக்கிட்டே இருந்தா ஒரு பிள்ளை. கடை தொடர்றது லேட் ஆயிடுச்சு, சாவி இல்லாமல். நம்ம ஏமா லேட் ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு அப்படி போயிட்ட உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சத்தம், அம்மா யாருதுமா செல்போன், யாருதுமா செல்போன் ஒரு சத்தம். ஒரு அம்மா அப்பதான் வந்திருக்கிறாங்க, இந்த பொண்ணு செல்போனை வச்சுட்டு போயிடுச்சு. என்னமோ குழந்தைய நடு ரோட்ல விட்ட மாதிரி அந்த அம்மாவுடைய சத்தம். நான் என்னமோன்னு பயந்துதான் திரும்பி பார்த்தா செல்போனை விட்டுட்டு அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் ரிங்கெல்லாம் அடிக்கல. அதாவது தனியா ஒரு செல்போன் இருந்த உடனே, எப்படி முன்னெல்லாம் தனியா ஒரு குழந்தை இருந்தா நம்மளாம் பயந்துருவோம். தனியா குழந்தைய விட்டு போயிட்டாங்களே, யாரா சுத்தி யார் இருக்கா, ஏதாவது குழந்தைக்கு அடிபட்டுருமான். அந்த மாதிரி அந்த செல்போன் தனியா இருந்தது பார்த்த உடனே அந்த அம்மா போட்ட சத்தத்துல எல்லாருமே திரும்பி பார்த்தோம். அப்புறம் நான் கிட்ட வந்தேன், அந்த பிள்ளை தாம்மா இங்கதான் இருக்குது. அப்புறமா அந்த அம்மா போட்ட சத்தத்துக்கே அது பாவம் பில்டிங்கை விட்டுட்டு ஓடி வந்து அதை எடுத்துன்னு போச்சு. அது இருந்துன்னா இல்லாம என்னன்னு சொல்லினே வந்தது அந்த பிள்ளை. ஏன் நான் இதை சொன்னேன்னா, இன்னைக்கு இந்த வேத புத்தகம் நம்முடைய ஆவலின் வரிசையில் இருக்கிறதா? எஸ்ரா புத்தகத்துல எதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, 7:10 ஞாபகம் இருக்கும். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் நடக்கவும் போதிக்கவும். என்ன ஸ்டீஃபன், அப்படிதான்? அது பிரசங்கியார்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க பைபிள் ஸ்கூல்ல. பாரு இது பாரு, அப்படிதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை ஒவ்வொருத்தரும் பண்ணணும், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். சொல்லுவாங்க பொதுவா, பிரஸ் த ரெஃப்ரெஷ் பட்டன் ஆஃப் யுவர் லைஃப். உங்களை புதுப்பிக்கும் ஒரு பட்டன் இருக்குல்ல, பிரஸ் பண்ணுங்க. சிஸ்டத்துல ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு இல்லையா, அது என்னமோ தகராறு பண்ணுது, ஒரு கரெக்டா ஸ்மூத்தா போலியே கம்ப்யூட்டரு. சரி, உடனே என்ன பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் 1 2 3 4 முறை பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு இப்பொழுது ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படுகிறது. எதுல? ஆவிக்குரிய விஷயத்துக்காக. ஆவிக்குரிய விஷயத்தை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு மனம் வச்சுட்டோம்னா சரீரத்துக்குரியது தானா ஆயிடும். அதனால்தான் 3 யோவான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இதாம்ப வழியை காமிக்கிறாருங்க நம்மளுக்கு. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படின்னா, நமக்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்த நமக்கெல்லாம் சரீர வாழ்க்கையெல்லாம் அப்படி செட்டில் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் நான் ஆவிக்குரிய விஷயத்துக்கு வர்றேன்னேன்னா எழுதி வச்சுக்கோங்க, அப்படி உங்களால வரவே முடியாது. அது நம்முடைய வழி அல்ல, நம்முடைய பாதை கிடையாது. தேவனே, இந்த ஆவிக்குரிய விஷயத்துக்கு நான் வரணும்னு சொன்னா பக்தியா இருக்கணும் தான் நான் ரொம்ப முயற்சி பண்றேன், அதனால இந்த சரீர விஷயங்களை எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன், அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஆனா தேவன் என்றாரப்பா, நீ முதல்ல ஆவிக்குரிய விஷயத்துக்கும் மனதை வை, அதை முதல்ல வை, அதுல உன் இருதயத்தை வை, உன் இருதயத்தை அங்க மட்டும் நீ நேராக்கு, இதை நான் பாத்துக்கிறேன்ற. இல்ல இது கொஞ்சம் செட்டில் பண்ணி விடுங்க, நான் கரெக்டா ஆவிக்குரிய விஷயத்துக்கு வர்றேன்றோம். தப்பா கேட்கிறோம், நம்முடைய நோக்கம் தப்பா இருக்கிறது. இப்ப அவங்கள அந்த எஸ்ராவின் காலத்துல பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த 70 ஆண்டு காலம் அப்படியே ஓடி போச்சு. 80 வருஷம் ஆகுது. முதல் எக்ஸைல், முதல்ல செருபாபேலோட போனதுக்கு அப்புறமா ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு மேலாச்சு 2வது ட்ரிப் அவங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு. ஒரு சிலவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான், வீட்டு வாசல் வாங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு பெரிய பணக்காராக அதே ஊர்ல இருந்துட்டு வரமாட்டேன்ட்டாங்க. ஆனா கடவுளுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வச்சார். பின்னால் நம்ம படிப்போம். எஸ்ராவின் புத்தகம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு, என்னை மீட்டமைப்பதற்கு, என்னை இன்னும் என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் புதிதாக கர்த்தருக்குள்ளே புதிதாக்குவதற்கு இந்த ஆய்வு எனக்கு பிரயோஜனமா இருக்கும். 7ஆம் அதிகாரம் 8-9 எஸ்ரா. 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். என்ன அழகா இருக்கு இல்லையா? அது எஸ்ராவோடவே தேவன் இருந்தாருன்றத பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அவர் என்ன பண்ணார், என்னப்பா பண்ணிட்டார் அந்த எஸ்ரா, அப்படி என்ன பண்ணிட்டார் அவரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா ஒண்ணும் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் மேலே ஆவலாக இருந்திருக்காரு. கர்த்தருடைய சட்டத்தை படிக்கிறதுல, அது இருதயத்துல வைப்பதிலே ஆவலாக இருந்தார். வெரி சிம்பிள்.
அன்னைக்கும் சரி, 2500 600 வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கும் சரி, இந்த புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே, இதே விஷயத்தை தான் நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கர்த்தருடைய வேதத்தின் மேலே ஆவலாக ஆசையாக இருப்பவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவர்கள் மேல அவருடைய கரம் இருக்கும். தம்பி எட்வின் பிரசங்கம் பண்ணார், ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 1 இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். ரெஃப்ரெஷ் பட்டனை அழுத்துங்க. எங்கிருந்து தொடங்கலாம்? வெளியிலெல்லாம் கிடையாது, உள்ள எங்கிருந்து தொடங்கலாம்? கர்த்தருடைய வேதத்தை நேசித்ததை வாசிப்பதிலே தொடங்கலாம். நம்முடைய கையில் இந்த வேத புத்தகம் எவ்வளவு நேரம் இருக்கிறது, எத்தனை நிமிஷம் இருக்கிறது, இதை எவ்வளவு நேரம் படிக்கிறோம், இதை படிச்சுட்டு மனசுல தியானிக்க முடியுதா நம்மளால? ரொம்ப டஃப். இப்பெல்லாம் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஃபியூ செகண்ட்ஸ் இந்த செகண்ட்ஸ். இப்பெல்லாம் செகண்ட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. 8 நொடிகளுக்கு 7 நொடிகளுக்குன்னு ஒரு எண்ணத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, ஒன்றை கவனிப்பதற்கு இப்ப தெரியல. இப்ப எத்தனை வினாடிகள் நம்ம சிந்திப்போம் ஸ்டடியா ஒரு விஷயத்தின்னு தெரியல. உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. அது உள்ளதான் நான் இருக்கேன், அது உள்ளதான் நீங்க இருக்கீங்க. அந்த மோசம் ஏதாவது ஒன்று எனக்குள்ளும் இருக்கலாம், அது உங்களுக்குள்ளும் இருக்கலாம். எஸ்ராவின் புத்தகத்தை நாம வழக்கமா நம்முடைய தியானத்துக்காக படிக்க மாட்டோம். 1-2 வசனங்களை நினைவில் வேணா வச்சுக்குவோம். ஆனா இதை படிக்க போகிறோம் ஆவலாக. வருவதற்கு முன்னாலே அடுத்த வாரம் வரணும்னா அந்த சாப்டர் ஒரு 2-3 முறை படிங்க. அந்த வாரமெல்லாம் அப்பப்போ படிச்சு பாருங்க. ரெஃபரன்ஸ் பைபிள் இருந்ததுன்னா அந்த வசனங்களை இங்கும் அங்குமாக தேடி படிச்சு பாருங்க. ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்குது, வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். அது நம்ம டெவலப் பண்ணணும், ஆராய்ந்து படிக்கணும். அதுக்கு அந்த ஆவல் வச்சாதான் டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணும். டைம் எதுவுமே இல்லைன்னா சும்மா தான் இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த, ஒரு ப்ராஜெக்ட், நமக்கான ஒரு பிளானை கர்த்தருடைய வேதத்தோடு இருப்பதற்காக நம்ம செட் பண்ணணும். இந்த நோட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க வந்து எழுதுறதுக்காக மட்டுமல்ல, வீட்டில் நீங்க படிக்கிறதையும் எழுதிட்டே இருங்க. அதுலயே வீட்டில் படிங்க, மற்ற நாள்ல படிங்க, அங்க எழுதிட்டே இருங்க. இந்த புத்தகத்தையும் நீங்க படிங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன கேள்வி இருக்கு, நம்ம படிக்கும் போதெல்லாம் அதுக்கு பதில் வரும். அப்படியும் வரலன்னா கேளுங்க, பதில் நம்ம படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ இந்த வேளையில எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை மீட்டு கொண்டு புதுப்பித்து ஏதோ நல்ல அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நாங்கள் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்த தேவனே. ஆனால் நாங்கள் தகப்பனே, இந்த உலகத்தின் வாழ்க்கையால் இழுப்புண்டவர்களாக பல விதங்களில் பல நேரங்களில் மீட்டமைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எங்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் எங்களை கட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். தேவையா இருக்கிறதப்பா, எங்களுக்கு அதிக தேவையா இருக்கிறது, எங்கள் குடும்பத்துக்கு தேவையா இருக்கிறது, இந்த சபைக்கும் தேவையா இருக்கிறது. இறங்கும், எங்கள் மீது உடைய கை இருக்க வேண்டும், எங்களோடு நீர் இருக்க வேண்டும். நாங்கள் கேட்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எங்களை கொடுக்க வேண்டும். உடைய மக்களை ஆசீர்வதியப்பா. ஒரு தாகம், ஒரு பசி உடைய வேதத்தின் மேலே எஸ்ராவை போல ஒரு பசி தாகம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.